ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்க போகிறோம். நம்ம தமிழில் பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களில் நம்ம அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் என்ன அப்படின்னா, நானும், அவனும், அவளும், நாங்களும், அவர்களும், நீங்களும், அதுவும். இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களில் நம்ம டெய்லியுமே பயன்படுத்துவோம். ஸோ இந்த வார்த்தைகளுக்கு நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசணும், அதை வச்சு நம்ம எப்படி ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். நானும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆல்சோ. ஐ ஆல்சோ. அவனும் ஹீ ஆல்சோ. அவளும் ஷீ ஆல்சோ. நாங்களும் வி ஆல்சோ. அவர்களும் தே ஆல்சோ. நீங்களும் யூ ஆல்சோ. அதுவும் இட் ஆல்சோ. ஸோ இந்த வார்த்தைகளை பயன்படுத்தி நம்ம நிறைய தமிழ் வாக்கியங்களை இந்த வீடியோவில் நம்ம இங்கிலீஷில் கற்றுக்கலாம். இந்த சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த ஆல்சோ அப்படிங்கிற ஒரு வேர்டை பயன்படுத்தி நம்ம ப்ரெசண்ட்டில் எப்படி பேசணும், பாஸ்ட்டில் நம்ம எப்படி பேசணும், ஃப்யூச்சரில் எப்படி பேசணும் அப்படிங்கிறத நம்ம 3 பகுதியாக நம்ம பிரித்து இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெசண்ட்டில் நம்ம ஆல்சோ எப்படி நம்ம பயன்படுத்தி பேசணும்னு சொல்லி நம்ம கற்றுக்கலாம். நானும் வருகிறேன். இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் சொல்லுவோம், நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ நானும் வருகிறேன் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஐ ஆல்சோ கம். ஐ ஆல்சோ கம். ஐ ஆல்சோ அப்படின்னா நானும் அப்படின்னு அர்த்தம். வருகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கம். நானும் வருகிறேன். ஐ ஆல்சோ கம். அவனும் வருகிறான். அவனும் வருகிறான். இப்போ எங்கேயாவது நம்ம போகணும் அப்படின்னா அவனும் கூட வரான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவனும் வருகிறான் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஹீ ஆல்சோ கம். ஹீ ஆல்சோ கம். ஹீ ஆல்சோ அப்படின்னா அவனும் அப்படின்னு அர்த்தம். கம் அப்படின்னா வருகிறான். ஹீ ஆல்சோ கம். அவனும் வருகிறான். அவளும் வருகிறாள். அவளும் வருகிறாள். ஷீ ஆல்சோ கம். ஷீ ஆல்சோ கம். நாங்களும் வருகிறோம். நாங்களும் வருகிறோம் இது எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, வி ஆல்சோ கம். வி ஆல்சோ கம். வி ஆல்சோ அப்படின்னா நாங்களும் அப்படின்னு அர்த்தம். வருகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கம். நாங்களும் வருகிறோம். வி ஆல்சோ கம். அவர்களும் வருகிறார்கள். அவர்களும் வருகிறார்கள். தே ஆல்சோ கம். தே ஆல்சோ கம். அதுவும் வருகிறது. ஆல்சோ கம். ஆல்சோ கம். அதுவும் வருகிறது. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க். இதே சென்டென்ஸை நம்ம நானும் போகிறேன், அவனும் போகிறான், அவளும் போகிறாள், நாங்களும் போகிறோம், அவர்களும் போகிறார்கள், அதுவும் போகிறது. ஸோ இந்த சென்டென்ஸுக்கு எல்லாம் நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம பாஸ்ட் டென்ஸில் நம்ம ஆல்சோ எப்படி பயன்படுத்தி பேசணுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம கற்றுக்கலாம். நானும் வந்தேன். ஐ ஆல்சோ கேம். ஐ ஆல்சோ கேம். நானும் வந்தேன். கம்மோட பாஸ்ட் டென்ஸ் தான் கேம். ஸோ நானும் வந்தேன் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ ஆல்சோ கேம். அவனும் வந்தான். ஹீ ஆல்சோ கேம். அவளும் வந்தாள். ஷீ ஆல்சோ கேம். நாங்களும் வந்தோம். we also came. அவர்களும் வந்தார்கள். they also came. நீங்களும் வந்தீர்கள். you also came. உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரியணுங்கிறதுக்காக கம் அப்படிங்கிற ஒரு வேர்பை வச்சே நான் உங்களுக்கு எல்லா சென்டென்ஸுமே நான் சொல்லித்தரேன். அப்போ தான் உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ நம்ம இன்னொரு சென்டென்ஸ் நம்ம கற்றுக்கலாம். நானும் அவனுடன் வந்தேன். இதுவும் நம்ம பாஸ்ட் டென்ஸில் நம்ம பேசக்கூடிய ஒரு சென்டென்ஸ். நானும் அவனுடன் வந்தேன். ஆல்ரெடி நம்ம வந்திருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஆல்சோ கேம் வித் ஹிம். நானும் அவனுடன் வந்தேன். நானும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஆல்சோ, அவனுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித் ஹிம், வந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேம். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுதா? நானும் அவனுடன் வந்தேன் எப்படி சொல்லணும் இங்கிலீஷில்? ஐ ஆல்சோ கேம் வித் ஹிம். அவளும் என்னுடன் வந்தாள். அவளும் என்னுடன் வந்தாள் இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, ஷீ ஆல்சோ கேம் வித் மீ. ஷீ ஆல்சோ அப்படின்னா அவளும்,
என்னுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு வித் மீ, வந்தாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேம். அவளும் என்னுடன் வந்தாள். ஷி ஆல்சோ கேம் வித் மீ. நெக்ஸ்ட் ஒன், அவனும் அவளுடன் வந்தான். அவனும் அவளுடன் வந்தான். ஹி ஆல்சோ கேம் வித் ஹர். ஹி ஆல்சோ கேம் வித் ஹர். அவனும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹி ஆல்சோ, வந்தான் அப்படின்னு சொல்கிறதுக்கு கேம், அவளுடன் வித் ஹர். அவனும் அவளுடன் வந்தான். ஹி ஆல்சோ கேம் வித் ஹர். நெக்ஸ்ட் ஒன், நாங்களும் அவர்களுடன் வந்தோம். நாங்களும் அவர்களுடன் வந்தோம். We also came with them. We also came with them. நாங்களும் அவர்களுடன் வந்தோம். நாங்களும் அப்படின்னு சொல்கிறதுக்கு we also, அவர்களுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு with them அப்படின்னு நம்ம சொல்லணும். வந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு came. நாங்களும் அவர்களுடன் வந்தோம். We also came with them. Next one, அவர்களும் எங்களுடன் வந்தார்கள். அவர்களும் எங்களுடன் வந்தார்கள். இதை நம்ம எப்படி சொல்லணும் இங்கிலீஷில் அப்படின்னா, they also came with us. they also came with us. with us அப்படின்னா எங்களுடன், came அப்படின்னா வந்தார்கள், they also அப்படின்னா அவர்களும், அவர்களும் எங்களுடன் வந்தார்கள். they also came with us. next one, நீங்களும் அவர்களுடன் வந்தீர்கள். நீங்களும் அவர்களுடன் வந்தீர்கள். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, you also came with them. you also came with them. நீங்களும் அவர்களுடன் வந்தீர்கள். நீங்களும் அப்படின்னு சொல்கிறதுக்கு you also, அவர்களுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு with them, வந்தீர்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு came. நீங்களும் அவர்களுடன் வந்தீர்கள். you also came with them. next one, நானும் வீட்டில் இருந்தேன். நானும் வீட்டில் இருந்தேன். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, I was also at home. I was also at home. நானும் வீட்டில் இருந்தேன். அவனும் வீட்டில் இருந்தான். He was also at home. He was also at home. அவனும் வீட்டில் இருந்தான். அவளும் வீட்டில் இருந்தாள். She was also at home. She was also at home. அதுவும் பசியாக இருந்தது. It was also hungry. It was also hungry. நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம். We were also happy. We were also happy. நாங்களும் சந்தோஷமாக இருந்தோம். அவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். They were also happy. They were also happy. அவர்களும் சந்தோஷமாக இருந்தார்கள். நீங்களும் பசியாக இருந்தீர்கள். நீங்களும் பசியாக இருந்தீர்கள். You were also hungry. You were also hungry. நம்ம பாஸ்ட் டென்ஸில் சில சென்டென்ஸ் எப்படி பேசணும்னு பார்த்தோம். இப்போது நம்ம ஃப்யூச்சரில் எப்படி நம்ம ஆல்சோ பயன்படுத்தி சில தமிழ் வாக்கியங்களை பேசலாங்கிறத நம்ம கற்றுக்கலாம். நானும் அவனுடன் வருவேன். நானும் அவனுடன் வருவேன். இது எப்படி சொல்லணும் அப்படின்னா, I will also come with him. I will also come with him. நானும் அப்படின்னு சொல்கிறதுக்கு I also, அவனுடன் அப்படின்னு சொல்கிறதுக்கு with him, வருவேன் அப்படின்னு நம்ம ஃப்யூச்சரில் சொல்கிறதுக்கு will நம்ம பயன்படுத்தி நம்ம will come அப்படின்னு சொல்லணும். ஸோ நானும் அவனுடன் வருவேன் அப்படின்னு சொல்கிறத I will also come with him அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஒன், அவனும் என்னுடன் வருவான். அவனும் என்னுடன் வருவான். He will also come with me. He will also come with me. நம்ம ஃப்யூச்சரில் ஒரு சென்டென்ஸ் நம்ம பேசும் பொழுது எப்பொழுதுமே நம்ம will பயன்படுத்தி தான் நம்ம பேசணும். அவனும் என்னுடன் வருவான். He will also come with me. அவளும் என்னுடன் வருவாள். She will also come with me. ஈஸியாக இருக்கு இல்லையா? நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன தமிழ் வாக்கியங்களை நீங்கள் இங்கிலீஷில் கரெக்டாக பேச கற்றுக்கிட்டா உங்களுக்கு கண்டிப்பாகவே நல்ல கான்ஃபிடென்ட் வரும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன தமிழ் வாக்கியங்களை நீங்கள் ஈஸியாக இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நாங்களும் நன்றாக விளையாடுவோம். We will also play well. We will also play well. அவர்களும் நன்றாக பாடுவார்கள். They will also sing well. They will also sing well. அவர்களும் நன்றாக பாடுவார்கள். நீங்களும் நன்றாக செய்வீர்கள். நீங்களும் நன்றாக செய்வீர்கள். You will also do well. You will also do well.
நீங்களும் நன்றாக செய்வீர்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆல்சோ அப்படின்னா என்ன அப்படிங்கிறதும் நம்ம அதை பயன்படுத்தி நம்ம பேசக்கூடிய நிறைய தமிழ் வாக்கியங்களை நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். நானும் அப்படின்னா ஐ ஆல்சோ, அவனும் அப்படின்னா ஹி ஆல்சோ, அவளும் அப்படின்னா ஷீ ஆல்சோ, நாங்களும் அப்படிங்கிறதுக்கு வி ஆல்சோ, அவர்களும் அப்படின்னா தே ஆல்சோ, நீங்களும் யூ ஆல்சோ, அதுவும் இட் ஆல்சோ. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் கற்றுக்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.